திருநெல்வேலி சுத்தமல்லியில் மீண்டும் பாரம்பரிய முறைப்படி கல் செக்கு மூலம் எண்ணெய் தயாரிப்பு நடைபெற்று வருகிறது. தற்போது இதற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது நாம் அனைவரும் பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகரத்தில் பேட்டை பகுதியில் 1980களுக்கு முன்பு கல்லு செக்கு மூலம் எண்ணெய் தயாரிக்கப்பட்டு வந்தது. 60க்கும் மேற்பட்ட கல் செக்குகள் இந்த பகுதியில் இயங்கி வந்தன. இதனால் இந்த பகுதி செக்கடி என இன்றளவும் அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு கால மாற்றத்திற்கு ஏற்ப மனித வாழ்வியலில் இயந்திர முறை ஆக்கிரமித்துக் கொண்டது. இதன் காரணமாக கல் செக்கு மூலம் எண்ணெய் எடுக்கும் முறையும் முழுமையாக மறைந்தது. இந்த நிலையில் திருநெல்வேலி சுத்தமல்லி பகுதியில் ஸ்ரீனிவாசன் என்பவர் 2 மாடுகள் கட்டிய கல் செக்கு மூலம் எண்ணெய் தயாரித்து வருகிறார். 3 கிலோ எள் மூலமாக 1 லிட்டர் எண்ணெய் மட்டுமே எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் 28 லிட்டர் வரை கிடைப்பதாக தெரிவிக்கும் ஸ்ரீனிவாசன் இதற்கு சற்று அதிகமாக செலவாகும் என்றும் தெரிவிக்கின்றார். அந்த செக்கடியில் எங்கள் முன்னோர் காலத்தில் ஒரு 60 செக்கு ஓடிச்சு. இந்த மாதிரி மாடு போட்டி கல் செக்கு தான் அரைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 60 செக்கு ஓடிச்சு. அது இயந்திரமயமானதுனால ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் உலம் ஓடிச்சு. இயந்திரமயமானதுனால அந்த தொழில் நலிவடைஞ்சு போச்சு. எங்களால் அந்த பழைய முன்னோர்கள் எங்கள் தாத்தா காலத்தில் உள்ளவங்களால் அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியாமல் போச்சு. விளம்பரமும் இது இயந்திரமயமானதுனால தான் அந்த தொழில் நலிவடைஞ்சுது. கல் செக்கின் மூலமாக எள், கருப்பட்டி, வாகை மரம் கொண்டு எண்ணெய் எடுக்கும் போது குணம், சுவை மாறாமல் கிடைப்பதாகவும் இதனால் இது உடல் நலத்திற்கு நல்லது என்றும் ஸ்ரீனிவாசன் தெரிவிக்கிறார். தற்போது கல் செக்கு எண்ணெய்க்கு மக்களிடம் வரவேற்பு இருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றார் ஸ்ரீனிவாசன். அரைக்கும் போது வரக்கூடியதில் வெப்பமாகாதனால எள்ளில் உள்ள உயிர் சத்துக்கள் பூரா எண்ணெயில் அப்படியே இருக்கும். இந்த உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி பண்ணிகிட்டு இருந்த ஆரோக்கியம் நலிவடைஞ்சு போனதுனால செய்ய முடியாத காரணத்தினால இது செலவினங்கள் அதிகமாகும். அடுத்தால எள்ளும் பனங்கருப்பட்டி போட்டு தான் அரைக்கிறோம். இந்த பனங்கருப்பட்டிக்கும் எள்ளுக்கும் தொடர்பு உண்டு. அது மாதிரி வாகமர உலக்கைக்கும் இந்த எள் அரைக்கக்கூடிய கல் செக்கில் அரைக்கும் போது அதுக்கு ஒரு தொடர்பு உண்டு. இப்படி அரைக்கும் போது இந்த எண்ணெய் ஆரோக்கியமாக இருக்கும். பல்வேறு காலச்சூழல் மாற்றத்தில் மக்களின் உணவு மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி இயற்கையாக தயாரிக்கப்படும் இந்த எண்ணெய் மக்களிடம் நல்லதொரு மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.